அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ 11th எக்கனாமிக்ஸ்ல 11th லெசன் பார்க்க போறோம். ஸோ 11th லெசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாட்டு பொருளாதாரம். ஸோ இதுக்கு முன்னாடி 7th லெசன்ல இந்திய பொருளாதாரம் அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக் பார்த்திருப்போம். ஸோ இது வந்து தமிழ்நாட்டு பொருளாதாரம். எப்பவுமே இந்த 2 லெசனை கம்பைன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு இனிமே ஈஸியா இருக்கும். ஸோ அதுல கொடுத்துருக்க அப்படியே இது தமிழ்நாடுக்கு எப்படி அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்தியாவில் என்னென்ன தொழிற்சாலைகள் இருக்கு, தமிழ்நாட்டில் என்ன தொழிற்சாலைகள் இருக்கு, இந்தியாவுடைய மக்கள் சதவீதம் என்னவா இருக்கும், இல்ல அடர்த்தி என்னவா இருக்கும், பரப்பு விகிதம் என்னவா இருக்கும் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. இது தமிழ்நாட்டு சார்ந்தா இருக்கும். ஸோ இந்த 2 லெசனை ஒட்டுக்கா கம்பைல் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இதுல இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டு பொருளாதாரம், இதுல உழைப்பின் இயல்பு சரியாக உணரப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்டால் உணவு உடல் வளர உதவுவதை போல உழைப்பு உயர்வான திறமையை வளர்த்திட உதவும் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜேசி குமரப்பா சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் இங்க ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஸ்டேட்ஸோட ஸ்பிளிட் அப்ஸும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக சேர்ந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். 3ஆம் இடத்தில் தமிழ்நாட்டினுடைய சுகாதார குறியீடு. ஸோ சுகாதார குறியீட்டின் வயசுல நம்ம 3வது இடத்துல இருக்கோம். அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். தமிழ்நாட்டின் சுகாதார குறியீடானது கேரளம், பஞ்சாப் மாநிலங்களுடைய வரிசையில் 3வது இடத்தில் உள்ளது. ஸோ ஃபர்ஸ்ட்னு பார்த்தோம்னா கேரளா, செகண்ட்னா பஞ்சாப், தேர்டு தமிழ்நாடு. ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழகத்தில் பச்சிளங்குழந்தை இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 14. அதாவது கச்சா இறப்பு விதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எத்தனை குழந்தைகள் இறக்குறாங்க அப்படிங்கறத பொறுத்து. சரிங்களா? ஸோ 1000 குழந்தைக்கு எத்தனை குழந்தை இருக்காங்க, 100 குழந்தைகளுக்கு எத்தனை குழந்தை இறக்குறாங்க அப்படிங்கறதா வந்து கச்சா பிறப்பு விதம், கச்சா இறப்பு விதம் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ பச்சிளம் குழந்தை இறப்பு விதம் அப்படின்னு பார்த்தோம்னா 14 ஆகும். இது பிற மாநிலங்களை காட்டிலும் மிக குறைவு. மேலும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தை இறப்பு வீதம் 2014 21 ஆகும், 2015 20 ஆகும் குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? சோ இதுல பிறந்த குழந்தை அப்படிங்கிறது இருக்கு, 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிளிட் அப்ஸ் பண்ணிருப்பாங்க. சோ அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு சுகாதாரத்துல 3வது குறியீடு. சோ எது மூலமா நமக்கு சோர்ஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுகாதாரமான முற்போக்கு இந்திய அறிக்கை 2018, அது நித்தி ஆயோக் மூலமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இயற்கை வளம். சோ தமிழ்நாடோடைய இயற்கை வளங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோ இங்க பாசனத்திற்கான ஆதாரங்கள் என்ன அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் அணைக்கட்டுகள், டேம்ஸ் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா 81 டேம் நம்ம கிட்ட இருக்கு. அதே மாதிரி கால்வாய்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2239 கால்வாய்கள், குளங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 41,262 குளங்கள், குழாய் கிணறுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆழ்துளை கிணறுகள். ஓகேங்களா? சோ 3,20,707. அடுத்தது திறந்தவெளி கிணறுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14,92,359. சோ இந்த மாதிரி பாசனத்திற்கான ஆதாரங்கள் என்ன அப்படிங்கறத நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. சோ இது எல்லாம் தான் நம்மளுடைய வேளாண்மை சார்ந்த ஒரு விஷயங்களா இருக்கும். வேளாண்மைக்கு இதெல்லாம் தான் வழிவகுக்கும். ஸோ இதுல வந்து நம்மளுடைய இயற்கை வளங்கள் எப்படி இருக்கும், கனிம வளங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், இதுல கனிம வளங்களுக்கான அட்டவணை. ஸோ என்னென்ன கனிம வளங்கள் எவ்வளவு இருப்பு, அதாவது எவ்வளவு நம்ம சேர்த்து வச்சிருக்கோம், ஸோ நாடுல தமிழகத்துடைய பங்கு என்ன அப்படிங்கறத டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் லிக்னைட்டை பொறுத்த வரைக்கும் 30,03,275,000. ஓகேங்களா? சோ இவ்வளவு டன்ஸ் ஆஃப் இருப்பு நம்ம கிட்ட இருக்கு. அதுல தமிழகத்துடைய பங்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 87%. உங்களுக்கு மொத்தமா தமிழ்நாட்டுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சா போதும். சோ வெர்மிகுலைட் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் தமிழகத்துடைய பங்கு 66%. கார்னெட் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் 42%. ஜேர்கான் அப்படிங்கறத பொறுத்து 38%. கிராஃபைட்டை பொறுத்த வரைக்கும் 33%, லெமனைட்டை பொறுத்த வரைக்கும் 28%, ரூட்டைல பொறுத்த வரைக்கும் 27%, மோனசைட் பொறுத்த வரைக்கும் 25%, மேக்னசைட்டை பொறுத்த வரைக்கும் 17%. இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மினரல் சோர்சஸ். ஸோ வந்து கனிம வளங்கள் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் தமிழ்நாட்டோட பங்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதுக்கான டேபிள் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது மக்கள் தொகை. ஸோ மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம தான் டாப்ல இருக்கோம், சீனாவுக்கு முந்திட்டோம் அப்படிங்கிற விஷயம் இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ கரண்ட் அப்டேட் என்னங்கிறத படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா
எந்தெந்த நாட்டுல என்னென்ன மக்கள் தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 7.2 கோடியில வந்து மக்கள் தொகை இருக்காது, 7 கோடி மக்கள் தொகை. இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளோட தமிழ்நாட்டோட மக்கள் தொகை எவ்வளவு பெரிய நாடுகள், அதாவது இது எல்லாமே வந்து தனித்தனி ஒரு கண்ட்ரிஸா இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரிஸை விட நம்ம தமிழ்நாட்டுல அதிகமா மக்கள் தொகை இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 7.2 crores நம்மளோட தமிழ்நாட்டுல இருக்காங்க. இங்கிலாந்துல 6.5 crores தான் இருக்காங்க. பிரான்ஸ்லயுமே 6.5, இத்தாலியில 5.9 crores, தென்னாப்பிரிக்காவில் 5.6, ஸ்பெயின் 4.7, ஸ்ரீலங்கால 2.1. இது எல்லாமே ஒரு கான்டென்ட், ஒரு கண்ட்ரியில இருக்கக்கூடிய மக்கள் தொகையை விட தமிழ்நாட்டோட மக்கள் தொகை அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுவுமே எது மூலியமா கொடுத்தாங்க அப்படின்னா ஐக்கிய நாடுகள் கூட்டமைப்பு வெளியிட்ட உலக மக்கள் தொகை பட்டியல் இருந்து நமக்கு கிடைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஸோ இதுதான். ஸோ முதல்ல நம்ம சொல்லியிருப்போம் பாலின விகிதம் அப்படிங்கிறது என்ன. ஸோ இது வரைக்கும் எல்லாமே அப்படிதான். இறப்பு விகிதம், பிறப்பு விகிதம், கச்சா இறப்பு விகிதம், கச்சா பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது 1000 குழந்தைகளுக்கு, 1000 பெண்களுக்கு, 1000 ஆண்களுக்கு அப்படிங்கிறதுல இதுல வந்து ஒரு பேஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இத்தனை பேர்த்துக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கறதா வந்து பிறப்பு விகிதம், பாலின விகிதம், இறப்பு விகிதம் எல்லாமே வரும். சரிங்களா? ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஒரு குறியீடுகள் கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சுகாதாரம் மற்றும் சமூக குறியீடுகள். ஸோ இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா IMR, இன்ஃபேண்ட் மார்டலிட்டி ரேட். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாடுல 17, இந்தியாவில் 34. அதாவது பிறந்த குழந்தைகளுடைய இறப்பு விகிதம். ஓகேங்களா? 1000 குழந்தைங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் 17, இந்தியாவில் 34. அதே மாதிரி MMR, மதர் மார்டாலிட்டி ரேட், பிரெக்னன்சி டைம்ல குழந்தை தாய்மார்களுடைய இறப்பு விகிதம் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ MMR பொறுத்த வரைக்கும் 79 தமிழ்நாட்டுல, 159 இந்தியாவில். அதே மாதிரி வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொத்தம் ஆண்கள் பெண்கள் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பிறந்ததுல இருந்து எவ்வளவு நாள் நம்ம வாழ்றோங்கிறத பொறுத்து. அப்ப தமிழ்நாட்டுல 70.6%, 6 வயசு வரைக்கும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. மொத்தம் இந்தியாவில் 67.9 தான். இதுல ஆண்களை பொறுத்த வரைக்கும் 68.6, பெண்கள் 72.7. இந்தியாவில் ஆண்கள் 66.4, பெண்கள் 69.6. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா எல்லாத்துலயுமே கம்பேரிட்டிவ்லி தமிழ்நாடு வந்து ஹையர் பொசிஷன்ல தான் இருக்கு. ஸோ இன்னுமே மேம்பாடு அடைந்த ஒரு சமூகமா தான் தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது கல்வி அறிவு வீதம். ஸோ கல்வி அறிவு வீதத்தை பொறுத்த வரைக்கும் டோட்டலா 80.33% இன் தமிழ்நாடு அண்ட் 74.04% இன் இந்தியா. இதுல ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 86.81%, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 82.14%, பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 73.86%, இந்தியாவில் 65.46%. ஓகேங்களா? ஸோ இது வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுடைய கல்வி அறிவு வீதம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் பாலின விகிதம். பாலின விகிதம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல 1000 ஆண்களுக்கு 995 பெண்கள் இருக்காங்க. அதே இந்தியாவில் 940 பெண்கள் 1000 ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் 995 and 940 அப்படிங்கிறது இதுல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து சுகாதாரம் மற்றும் சமூக குறியீடு. ஸோ அடுத்தது மகப்பேறு இறப்பு விகிதம். ஸோ இதெல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி, GSDP அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ இதுல என்ன அப்படின்னா ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு அட்டவணை இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல தமிழ்நாடோட GSDP பார்த்தோம் அப்படின்னா $207.8 இருக்கு. ஸோ இதுவே பெரிய பெரிய கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஈராக்ல $171 தான், நியூசிலாந்துல $184 அண்ட் ஸ்ரீலங்கால $81. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல $207.8 நம்மளுடைய GSDP இருக்கு அப்படிங்கறது இருந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா துறைவாரி பங்களிப்பு. ஸோ எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு பங்களிப்பு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதும் இதுல இம்பார்ட்டன்ட். அப்படி பார்க்கும்போது வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் வெறும் 8% மட்டும்தான் வேளாண்மை மூலமா நம்மளுக்கு GDP இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுவுமே வந்து நம்ம 10th புக்ஸ்ல பார்த்திருப்போம். ஸோ அடுத்த தொழில் சம்பந்தமா பார்த்தோம் அப்படின்னா 28%, சர்வீஸ் செக்டர்ல மட்டும் 64% அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இப்படிதான் வந்து ஸ்டேட்டோட GSDP கன்சிடர் பண்ணும்போது அவங்களுடைய பங்களிப்பு பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது தனிநபர் வருமானம். ஸோ தனிநபர் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே தலா வருமானம் பிற நாடுகளோடு ஒப்பிடுது. அதாவது தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரி. ஸோ இதை வந்து ஒரு ஸ்டேட்டு, அது மற்ற கண்ட்ரிஸோட எப்படி நம்ம கம்பேர் பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம்.
ஸோ தமிழ்நாடோட தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா $2200. ஓகேங்களா. ஸோ இந்தியாவோட தனிநபர் வருமானமே பார்த்தோம் அப்படின்னா 1670 தான். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடுல வந்து தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது ஜாஸ்தி. நெக்ஸ்ட் ஒன், நைஜீரியாவை கம்பேர் பண்ணும்போது 2175, நிகர்குவா அப்படிங்கிற வந்து 2151, பாகிஸ்தான்ல தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது 1443, வங்கதேசம்ல 1358, ஜிம்பாவேல 1029, நேபாளத்துல 729. ஸோ இதுல நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாடுடைய தனிநபர் வருமானம் என்ன அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா. ஸோ இந்தியாவோட தமிழ்நாடு அண்ட் இந்தியா, தமிழ்நாட்டுல 2200, இந்தியாவில 1670. இது ரெண்டுமே வந்து முக்கியமான கண்டென்ட். ஓகேங்களா. ஸோ அடுத்தது தலா வருமானம். இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூபாயில கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே டாலர்ஸ்ல இருக்கும், எல்லாமே டாலர் வேல்யூஸ் தான் கன்சிடர் பண்ணியிருப்போம். இங்க ரூபாயில அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடோட ரூபாய் மதிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு தனி மனுஷனுக்கு 1,57,116. ஸோ தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓவரால் பாப்புலேஷன், ஓகேங்களா, டோட்டல் பாப்புலேஷன் பிளஸ் அங்க இருக்கக்கூடிய, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் பிளஸ் ஓவரால் பாப்புலேஷன், அங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய சம்பளம் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ மொத்த ஜிடிபி டிவைடட் பை அவங்களுடைய ஓவரால் பாப்புலேஷன், இதை வச்சு கன்சிடர் பண்ணும்போது தனிநபர் வருமானம் கிடைக்கும். சோ அதை பேஸ் பண்ணி தான் இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப தமிழ்நாடோட தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1,57,116. அதுவே கேரளாவோட தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1,55,516, கர்நாடகா 1,46,416, தெலுங்கானா 1,58,360, ஆந்திர பிரதேசம் 1,37,000. ஸோ தமிழ்நாடுக்கு முன்னாடி தெலுங்கானா இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து தனிநபர் வருமானம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஸோ ரூபாயில கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி அடுத்தது வேளாண்மை சார்ந்த விதமா என்ன கொடுத்துருக்காங்க, இது கீழே என்ன பாக்ஸ் கண்டென்ட்ஸ் இருக்குங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.